Hi friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 34 இன்ச்சு சைஸு சுடிதாருடைய கட்டிங் நம்ம பார்த்துட்டோம். ஸ்டிச்சிங் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கட்டிங் வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. 34 இன்ச்சு சைஸு சுடிதார் வந்து எப்படி கட் பண்ணுறது, அதை அப்படியே கண்டினியூ பண்ணி எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு கேன்வாஸ் வந்து எப்படி வெட்டணும் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் வந்து நம்ம அயன் பண்ணோம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம இதை அப்படியே ஸ்டிச் போட்டு கூட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் வந்து அயன் பண்ணாமல் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது கேன்வாஸை வந்து நம்ம கிளாத்லேயே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லீவு இது பேக் நெக்குக்காக அடித்து திருப்புறதுக்காக ஒரு இது ஃப்ரண்ட் நெக்குக்காக. இவ்வளோதான் இதில் வந்து நமக்கு தேவையான ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, ஸ்லீவு, கழுத்து பீஸு, அதுக்கப்புறம் நமக்கு வந்து நெக்கு அட்டாச் பண்ணுறதுக்காக கிளாத்து. இப்போ இதில் வந்து நம்ம நெக்கை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே அதில் ஒரு ஸ்டார்ச் இருக்க பகுதியை வந்து நம்ம உள்பக்கமாக, அதாவது அந்த லைனிங்கில் வந்து ஃபேஸிங், அதாவது லைனிங்கை பார்த்துட்ருக்கிற மாதிரி அதில் நம்ம வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் சென்ட்ரலில் வந்து ஒரு நாச் போட்டுக்கோங்க. இந்த கிளாத்தில் சென்ட்ரலில் ஒரு கீரல் மாதிரி நகத்தில் பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது நீங்கள் மார்க் போட்டுக்கிட்ட லைன் போட்டுக்கிட்டாலும் சரி, அதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் மேலே எப்போவுமே ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம விட்டுருவோம். ஏன்னா நான் நெக்குக்கு வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு கேன்வாஸ் விட மாட்டேன். அதனால் அந்த தையல் போடுற அளவுக்கு நமக்கு அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுற அளவுக்கு கிளாத்தை விட்டுருங்க. அதுக்கப்புறம் நெக்கை வந்து நம்ம அதில் ப்ளேஸ் பண்ணி தையல் போட்டுக்கலாம். கழுத்தினோட அகலம் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது எந்த அளவு வச்சு நம்ம கட் பண்ணுறோமோ, 3.25 என்ன அளவு வச்சு நம்ம கட் பண்ணுறோமோ அந்த அளவு வந்து கண்டிப்பாக அந்த 2 பக்கமும் ஒரே மாதிரி சென்டர் மாறாமல் நமக்கு வரணும். அப்போ தான் நம்ம போடும்போதும் நெக்கு வந்து ஒரு பக்கம் இழுத்துட்டு போகாமல் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக அந்த வளைவு வர இடத்துல மட்டும் நல்லா அந்த ஷேப்புக்கு கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் நம்ம வச்சு தைக்கும் போதும் அந்த ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். கரெக்டாக அதை 3.25 வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த பக்கமும் அதே 3.25 கரெக்டாக நம்ம அந்த டிஸ்டன்ஸை வந்து ஒரே அளவாக நம்ம வச்சுக்கலாம். சென்டர் நாச் வேறு போட்டிருக்கோம், அதனால் 2 பக்கமும் ஒரே மாதிரி வரணும். இப்போ மேலே கரெக்டாக 1/2 இன்ச்சு மட்டும் நம்ம விட்டுறலாம். அது வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக. கழுத்து ஃபினிஷிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது கரெக்டாக சென்டர் மாறாமல் நம்ம அந்த இதில் வச்சு தைச்சோம்னா தான். இல்லாட்டினா முன்னாடியெல்லாம் ஏதாவது ஒரு பேட்ச் இருந்து கொஞ்சம் சென்டர் மாறிடுச்சுன்னா அந்த சென்டர் பேட்ச் வந்து ஒரு ஓரமாக போயிடும். அதனால் அதை கவனமாக பார்த்துக்கோங்க. சென்டர் அப்படிங்கிறது சுடிதாருக்கு பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு 1/2 இன்ச்சோ அல்லது 1/4 இன்ச்சோ துணி சைடில் விட்டுட்டு அதை அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கலாம். இப்போ இது அயன் பாக்ஸில் வச்சு அயன் பண்ணிட்டீங்கன்னா இது அப்படியே ப்ளேஸ் ஆயிரும். இந்த அவுட்டரில் போடுற ஸ்டிச்சை மட்டும் நம்ம போட்டால் போதும். இது வந்து நான் உள்பக்கமும் தையல் போட்டிருக்கேன். ஏன்னா அயன் பண்ணுறதை விட நம்ம தையல் போடுறது சேஃப் தான். ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து ரொம்ப கார்னர் வர்றதெல்லாம் அயன் பண்ணால் தான் அந்த ஃபினிஷிங் நீட்டாக வரும். அதனால் எந்தெந்த நெக்குக்கு அயன் பண்ணுமோ அதை பண்ணிக்கலாம். நார்மலாக ரவுண்டு பாவுக்கெல்லாம் நம்ம அயன் பண்ணாமல் கூட நம்ம சைடு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுவும் மடிக்கும்போது கரெக்டாக அந்தந்த ஸ்ட்ரைட்டுக்கு அப்படியே மடிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து துணி வந்து ஈஸியாக இருக்கும். பேக் சைடில் வந்து அந்த மடிப்பு இருந்தாலும் நீங்கள் ஆப்போசிட் சைடு திருப்பி பார்க்கும்போது நல்லா ஃபினிஷிங் நீட்டாக வரும். அதுக்கப்புறம் ஸ்லீவுக்கு தான் நம்ம லைனிங் வைக்கல. கீழே வந்து அந்த நாச் போட்டிருக்க அளவோட மடித்து 2 தையல் போட்டுக்கலாம். இது வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் அப்படிங்கும்போது நீங்கள் நகத்தில் நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுட்டு அப்படியே டபுள் ஃபோல்டாக பண்ணி டபுள் ஸ்டிச்சு நீங்கள் போட்டுக்கலாம். டபுள் ஸ்டிச் போட்டால் தான் நல்லாயிருக்கும், அதனால் டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட்டில் பார்த்துக்கோங்க. இது நாச் இருக்குது அப்படின்னா மறுபடியும் நாச் இருக்க பக்கத்தில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த சைடு இன்ட்டு மார்க் போட்டிருக்கிறது உங்களுக்கு மேல் பக்கம் கரெக்டாக வரும்.
அதே மாதிரி சைட்லேயும் ஒரு தையல் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. அது வந்து நீடில் அளவுக்கு, அதாவது ஊசி இட தையல், அதாவது கரெக்ட் அந்த எட்ஜில் மட்டும் கீழே இறங்காமல் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். இப்போது ஸ்லீவும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. சைடு வந்து ரைட் லெஃப்ட் மட்டும் மாறக்கூடாது. 2 பகுதியாக வர்றது வந்து உள்கை மட்டும் 2 பக்கம் கரெக்டாக வரும். அதே மாதிரி ரைட் சைடு ராங் சைடும் மாறிடக்கூடாது. அதுக்காக நீங்கள் அந்த மார்க் போடுறதெல்லாம் தவறாமல் போட்டுக்கோங்க. இப்போ இது லைனிங் இல்லை, பிளெயின் தான். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக தான் வரும். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேக் வந்து நெக்கு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம அதிலே கட் போட்டிருக்கோம். இதில் ஸ்டோனெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் கையில் பொறுமையாக பார்த்து எடுத்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அது வந்து ஃப்ரண்ட் நெக் வைக்கும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நாச்சு மார்க்கிங் போட்டிருக்கிறது, ஆம்ஹோல் நாச் போட்டிருக்கிறது பார்த்து அது ஃப்ரண்ட் சைடு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எதுன்னு தெரியாமல் மாற்றி வைப்பீங்க, அதை பார்த்துக்கோங்க. இப்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நெக்கு வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மெயின் கிளாத்து, இதில் எது ரைட் சைடு ராங் சைடு அப்படிங்கிறத சரியாக பார்த்துக்கோங்க. எப்போவுமே இது ஃபஸ்ட்டு வந்து மேல் பக்கமாக ரைட் சைடு தெரிகிற மாதிரி வச்சு அது மேலே நம்ம லைனிங் வச்சு அடித்து உள் பக்கமாக நம்ம திருப்புவோம். இப்போ நம்ம கழுத்துக்கு வந்து கேன்வாஸ் கொடுக்கல, அந்த நெக்கு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அப்படி இருக்கும்போது அதனுடைய உள் பக்கமாக நம்ம கிளாத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே லைனிங் வச்சு நம்ம அடித்து திருப்பிக்கலாம். அப்போ வந்து உள் பக்கமாக உங்களுக்கு அந்த கிளாத்து, அதாவது லைனிங்க்கும் மெயின் கிளாத்துக்கும் நடுவில் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் போயிடும். அப்போ நெக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக திக்னஸாக இருக்கும். அது உள்ளே எந்த கிளாத் வேணால் கொடுத்துக்கலாம். மேலே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாத அளவுக்கு கொடுத்துக்கோங்க. இப்போ இதை கரெக்டாக சென்டரில் வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். சப்போஸ் அந்த பிசுறு வந்து வெளியில் தெரிகிற மாதிரியாக இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். 2 பக்கமும் ஈவனாக வச்சு ஒரு ஸ்கொயர் பீஸாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு முக்கோணமாக எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் கொடுத்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. நமக்கு வந்து நெக்கு மட்டும் கவர் ஆகணும், அந்த அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும். இதில் வந்து ராங் சைடு தான் வச்சு நான் தையல் போடுறேன். இப்போ இந்த தையல் போடலைன்னா மேலே மெயின் கிளாத்து நம்ம லைனிங் வைக்கும்போது இது ஸ்லிப் ஆயிரும். அதுக்காக நான் உள்ளே வந்து ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கிறேன். அப்போ வந்து நீங்கள் மெயின் கிளாத்லேயே லைனிங்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி தைச்சிங்கன்னா போதும். இல்லாட்டினா கீழே இருக்க துணி நழுவிடுமோன்ட்டு அதையும் கவனமாக பார்க்குற மாதிரி வரும். கீழே இதுக்கு வேறு எந்த தையலும் நம்ம போட தேவையில்லை. இப்போ இதுக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத் வச்சுக்கலாம். சென்டர் மாறாமல் பார்த்திங்கன்னா 2க்குமே அந்த ஃபோல்டிங் வந்து நம்ம கரெக்டாக தான் வச்சுருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு அதை நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். சைடில் இருக்க நாச்சஸ் எல்லாம் ஈவனாக வச்சுக்கோங்க. உயரமும் கரெக்டாக இருக்கணும். அந்த சைடில் இருக்க அந்த டிஸ்டன்ஸ், அதாவது 1.5 இன்ச்சா 1 இன்ச்சா எப்படி விட்டுருக்கோமோ அது 2 பக்கமும் ஈவனாக வரணும். ஏன்னா நம்ம ஃபோல்டு பண்ணி தான் கட் பண்ணுறோம். அப்படி ஃபோல்டு பண்ணி கட் பண்ணும்போது 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போது ஒரு பக்கம் எவ்வளோ கிளாத் விடுறோமோ அடுத்த சைடும் அதே கிளாத் தான் வரணும். சென்டர் நாச்சும் அதே மாதிரி அந்த கீழே வர நாச்சும் மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டிங்கும் கரெக்டாக ஈக்குவலாக வரணும். இதுக்கு நீங்கள் ஏதாவது குண்டூசி மாதிரி ஏதாவது போட்டுட்டிங்கன்னா தைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டினா அது கொஞ்சம் நகர்ந்துச்சுன்னா அது நமக்கு எந்த இடம் அப்படின்னு தெரியாது. சப்போஸ் இல்லாட்டினா இதுலேயே ஒரு டிசி மார்க் அந்த ரவுண்டுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா கூட அதிலே வச்சு தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் அப்படிங்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டம். ரெகுலராக தைக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் அந்த நெக்கை சுற்றி ஒரு ரவுண்ட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரவுண்ட்லேயே நீங்கள் அந்த கிளாத்தை வச்சு தைக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். கீழே வரைக்கும் ஈக்குவலாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். வளைவு மட்டும் கொஞ்சம் கவனமாக ஒரே குதிரை இட தையல்லையே கொண்டு வாங்க. ஏன்னா நெக்குக்கெல்லாம் நம்ம குதிரை இட தையல் தான் விடுவோம். அந்த அளவு மட்டும் கரெக்டாக கொண்டு வாங்க. அந்த ஷேப்பு மாறாமல் சுருக்கம் வராமல் தையல் போட்டுக்கலாம். இதுக்கு டபுள் ஸ்டிச் வேணுங்கிறது இல்லை. சப்போஸ் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு அந்த வளைவு வந்து ஃபஸ்ட் டைம் தைக்கும்போது கொஞ்சம் ஈவனாக இல்லை, ஒரு பக்கம் ஒரு மாதிரி இன்னொரு சைடு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 2வது தையல் போட்டு அந்த இருக்கிற அந்த ஷேப்பை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா நார்மலாக ஒரே அளவில் தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஸ்டிச்சு கூட போதும் கழுத்துக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா மறுபடியும் பரிமாண தையல் போடுவோம், அதுக்கப்புறம் மேலேயும் தையல் போடுவோம். அதனால் நெக்குக்கு வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டிச் இருந்தால் நமக்கு போதும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி அந்த வளைவுக்கெல்லாம் நம்ம சிசர் கட் போட்டுக்கலாம். இந்த சிசர் கட் போடுறது, நாச்சஸ் சின்ன சின்னதாக நாச்சஸ் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஸ்டிச்சிங்கில் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா தான் படிமான தையல், நாச்சஸ்ஸு, நீடில் மார்க்கு, இந்த மாதிரி சிசர் கட் இதெல்லாமே போட்டால் தான் நமக்கு அந்த ஃபினிஷிங்கு, அந்த ஃபிட்டிங் எல்லாம் ஒரு டேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு நல்லா க்ரஷ் பண்ணுறத நகத்தில் இது பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு நீட்டாக வரும். இப்போ சிசர் கட் போட்டிருக்கேன். அப்படியே அதே கீழே வந்து அந்த லைனிங்கை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கலாம். அது வந்து ஒரே தையல் போதும், சுருக்கம் இல்லாமல் நம்ம மடித்து தையல் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து படிமான தையல். படிமான தையல்னால் உங்களுக்கு தெரியும், துணியெல்லாம் ஒரு பக்கமாக தள்ளி விட்டு எந்த பக்கம் தள்ளி விட்டுருக்குறோமோ அந்த பக்கம் தையல் போடணும். அது வந்து உள்பக்கமாக போகிற மாதிரி இருக்கணும். அதாவது படிமான தையல் வந்து மேல் பக்கம், எங்கெங்கெல்லாம் மேல் பக்கம் தெரியணுமோ அங்கே மட்டும் வந்தால் போதும். இப்போ லைனிங்லலாம் போடும்போது அது உள்பக்கமாக போகணும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையுமே நம்ம லைனிங் பக்கம் தள்ளி விட்டுறலாம். இதுவுமே பார்த்து கரெக்டாக உள்ள பேக் சைடில் பாருங்கள். ஏன்னா நாச் போட்டு விட்டுருக்கறனால பாதி துணி வந்து மெயின் கிளாத் பக்கம் வந்து திரும்பி வந்துடும். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து ஒரே மாதிரி திருப்பி தையல் போடுங்க. சப்போஸ் அப்படி மாறி மாறி வந்துச்சுன்னா நீங்கள் ஃபோல்டு பண்ணும்போது அது ஃபினிஷிங்காக இருக்காது. ஒரு இடத்துல அப்படியே உயரமாகவும் தையல் போடும்போது படிமானமாக இல்லாத மாதிரியும் வரும். அதனால் அதை கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது நம்ம படிமான தையல் போட்டாச்சு. உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்தனால நமக்கு பார்க்கும்போது அந்த நெக்கினுடைய ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக இருக்குது. நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் சைடு இதெல்லாமே தைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ரண்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த படிமான தையல் கூட ஃப்ரண்ட் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். மேல் பக்கம் வர்றது இது மட்டும் நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த வளைவெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கீழே வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். அது பேக்குக்கு எவ்வளோ மடித்தோமோ அதே அளவுக்கு தான் இப்போ இந்த லைனிங்லேயும் நம்ம மடிக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம சென்டர் பார்த்து கரெக்டாக அப்படியே ப்ளேஸ் பண்ணுவோம். பேக் சைடு எப்படி அந்த சைடு நாச்சஸ் எல்லாம் பார்த்து கரெக்டாக வச்சோமோ அதே மாதிரி தான் இதுவும். கீழே வரைக்கும் அதை வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து ஒரு தையல் நம்ம போட்டுக்கலாம். ரெடிமேடில் வர்றது வந்து ஒரு சிங்கிள் லாங் ஸ்டிச் தான் இருக்கும். அது ஒரு தையல் போட்டால் தான் சேஃபாக இருக்கும். அதனால் தையல் போட்டுக்கலாம். இப்போ துணி வந்து நம்ம ஈவனாக ப்ளேஸ் பண்ணிட்டோம். இது நல்லா சுருக்கமெல்லாம் இல்லாமல் ஒரு தடவைக்கு 2 தடவை சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை கூட நல்லா கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸ்டோன் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக தைக்கணும். இப்போ வந்து இதில் நகராமல் இருக்கணுங்கிறக்காக நீங்கள் ஏதாவது பின் கூட ஒன் சைடு நீங்கள் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் காட்டன் கிளாத் அப்படிங்கும்போது ஸ்லிப் ஆகாது. இருந்தாலும் நீங்கள் பின் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்போசிட் சைடில் இருக்க அதே அளவு இந்த பக்கம் நம்ம கரெக்டாக கொண்டு வந்துக்கலாம். இப்போ இதிலே லைனிங் பார்த்தீங்க, லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சும்மா லைட்டாக ஒரு கிராஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா சுடிதார் வந்து ஒரு பக்கம் கீழே இழுத்த மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த சென்டரை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ரெயிட் வந்து சென்டர் க்ரீஸ் பார்த்தீங்கன்னா மடிப்பு சுடிதார் மெயின் கிளாத்லேயும் அந்த மடிப்பு இருக்கும், லைனிங்லேயும் அந்த மடிப்பு இருக்கும். அந்த சென்டர் வந்து மாறாமல் கரெக்டாக அந்த எட்ஜிலேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். லைனிங் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கார்னரில் தையல், அதாவது ஓரமாக தையல் போட முடியுமோ அந்த அளவுக்கு ஓரமாக தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். ரொம்ப தள்ளி தள்ளி போட்டால் நல்லா இருக்காது அது. அதனால் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு எட்ஜில் போட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டர் பகுதியில் ஸ்டோனெல்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து தைக்கணும். அது இல்லாட்டினா கடைசியாக கூட நம்ம அதில் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீடிலில் பட்டு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஷட்டில் வரைக்குமே அதில் அடிப்படும். அதனால் எப்போவுமே ஸ்டோன் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். அந்த ஸ்டோனை எடுத்து விட்டுட்டா கூட மிஷின் மேலே விட்டுறாதீங்க. அப்புறம் அது கூட ஸ்டிச் பண்ணும்போது உள்ளே வந்து லாக் ஆகும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஸ்டோன் மெட்டீரியல்லாம் தைக்கணும். இப்போ நான் ஸ்டோன் இருக்கிற பகுதியை மட்டும் விட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இதுவும் அப்படியே அவுட்டர் சைடு அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. பின்னெல்லாம் எடுத்துக்கோங்க மறக்காமல். ஏன்னா குண்டூசியோடு விட்டுட்டிங்கன்னா அது போடும்போது குத்தும். அதனால் அதெல்லாம் கரெக்டாக ரிமூவ், எத்தனை பின்னு போட்டிங்களோ அதை அப்படியே பார்த்து ரிமூவ் பண்ணிடுங்க. அப்புறம் பேக்கில் வந்து நம்ம டாட் பிடிக்கணும். அது வந்து இப்போ ஃப்ரண்ட் அட்டாச் பண்ணினதுக்கப்புறம் அதை பிடிச்சிக்கலாம். ஏன்னா பேக்கு இப்போ வரைக்கும் நம்ம நெக்கு மட்டும்தான் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஒன்றோட ஒன்று வச்சு ஷோல்டர் கவர் பண்ணுறனால நமக்கு வந்து அது பேக் வந்து ஃப்ரண்ட் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அதை ஃபினிஷ் பண்ண முடியும்.
இப்போ இதில் சைடில் வர எக்ஸஸ் கிளாத் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடலாம். அந்த எக்ஸ்ட்ராவாக பார்டர் கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இது லைனிங்கில் படாமல் லைனிங்கை தள்ளி விட்டு தையல் போடுங்க. எக்ஸஸாக இருக்கிறத அவுட்ரு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் கட் பண்ணுறோம், பேக்குக்கு நம்ம இன்னும் கட் பண்ணல. சைடு ஸ்டிச்சும் நம்ம இன்னும் போடல. ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம எது ஃபஸ்ட்லேருந்து ரெடி பண்ணுறோமோ அதை அப்படியே ஒவ்வொன்றா ரெடி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நெக்கு, அதுக்கப்புறம் ஸ்லீவ் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்புறம் பேக்கு, அப்புறம் ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் தான் எல்லாத்தையுமே நம்ம அட்டாச் பண்ணுவோம். அப்போ வந்து லாஸ்ட்டாக ஃப்ரண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அதிலிருந்து பேக் பீஸ் அட்டாச் பண்ணுறது, ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது, சைடு க்ளோஸ் பண்ணுறது, இப்படி ஒன்றா கொண்டு போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி ப்ளவுஸுக்கு ஒரு ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணி அதை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு என்ன டைமிங் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் சுடிதாருக்கும் ஒரு சில விஷயங்களை ஒரே மாதிரி நம்ம ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது சுடிதாரும் உங்களுக்கு ரொம்ப தைக்கிறது ஈஸி தான். சைடு நாச்சு, இது ஹிப்புக்கு போடுறது, சீட்டுக்கு போடுறது, அதாவது சென்டர் நாச்சு, இது எல்லாத்தையுமே கரெக்டாக லைனிங்லேயும் போடணும். அதே மாதிரி மெயின் கிளாத் அட்டாச் பண்ணினதுக்கு அப்புறமும் நம்ம போடணும். அப்போ தான் வந்து அந்த கர்வ் லைனு, அந்த நீடில் மார்க்கு எல்லாம் கரெக்டாக தையல் கொண்டு போக நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஷோல்டருமே பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்லாண்டிங்காக தான் நான் கட் பண்ணியிருப்பேன். அப்போ அதுலேயுமே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும், அதையும் கட் பண்ணிடுங்க. இப்போது வந்து நம்ம நெக்கு அதில் அட்டாச் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ சைடில் வந்து ஒரு சிலருக்கு லூஸ் வரும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி வரவங்க சின்னதாக ஒரு நாச் வந்து அந்த டாட் வந்து அந்த இடத்துல போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். அது எப்படின்னா ஒரு 5.5 இன்ச்சிலேருந்து சின்னதாக மைல்டாக ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். வேணும்னா பிடிச்சிக்கலாம், இது கம்பல்சரி இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த இடம் லூஸ் வர மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒவ்வொருத்தரோட கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அந்த இடம் வந்து ஒரு சிலருக்கு கப் ஷேப் பல்ஜாக இருந்துச்சுன்னா அது ஃபிட்டிங் கரெக்டாக வந்துடும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் கீழே சாகிங்காக இருக்க பஸ்ட்டாக இருந்தால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ராவாக லூஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ அந்த இடத்துல சும்மா லைட்டாக ஒரு டாட் பிடிச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம பிரின்சஸ் கட்டுக்கு எப்படி சைடில் ஒரு ஸ்டிச் கொண்டு வருவோமோ அதே மாதிரி தான். ஸ்டோன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம நெக் பீஸை வச்சு பார்ப்போம். அங்கே எங்கெங்கெல்லாம் ஸ்டோன் இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. மேலே 1/2 இன்ச்சு நம்ம லைனிங்கில் வந்து எக்ஸ்ட்ரஸாக விட்டுருக்கோம், அதுலேயும் சேர்த்து தான் நம்ம தையல் போட போகிறோம். இப்போ எந்த இடத்துல அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் நெக்கு வந்து இதில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த இடம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, அந்த அகலம் மாறாமல் கரெக்டாக வரணும். ஸ்டோன் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்கோம் ஸ்டிச்சிங் வர இடத்துல. அதுக்கப்புறம் நம்ம அதை பின் பண்ணிவிட்டு தையல் போட்டு கவர் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த பெண்டு வர இடத்துல எல்லாமே தையல் போடணும். இந்த தையல் வந்து கரெக்டாக கேன்வாஸை ஒட்டி கிளாத்தில் தான் போட போகிறோம். இப்போ ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு நம்ம அந்த ஷேப்பு வந்து கட் பண்ணிடலாம். இதுலேயுமே நம்ம சிசர் கட் போட்டுக்கலாம். அந்த வளைவு வர இடத்துல சின்னதாக நாச்சு நல்லாவே போட்டு கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த ஸ்டோனு இதெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் அந்த இடத்துல திக்னஸாக இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நம்ம ஏற்கனவே போட்டிருக்க தையல் வந்து கட் ஆகிடக்கூடாது, அதனால் அதை கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் நம்ம படிமான தையல் வேணும்னா நீங்கள் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். சப்போஸ் படிமான தையல் வேண்டாம், நல்லா நகத்துலேயே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நீடில் அளவு தையலும் அதுக்கப்புறம் குதிரையிட தையலும், அதாவது டபுள் ஸ்டிச்சு போட்டு நெக்கை ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸ்டோன் மட்டும் 1-2 இருந்தாலும் கரெக்டாக எடுத்துருங்க, அது நீடில் பட்டு உடஞ்சிரும், தெரிச்சிரும். இப்போ இதில் வந்து நம்ம டபுள் ஸ்டிச்சு போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம டபுள் ஸ்டிச்சு நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நம்ம ஹெம் பண்ணிக்கலாம். உள்பக்கமாக வச்சு தைக்கிறவங்களும் தைச்சிக்கலாம், அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது லைனிங்குள்ளே அந்த கிளாத்தை கொடுத்து கூட நம்ம தைச்சிக்கலாம்.